நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது காஃபி வித் ஃபோட்டோஷாப் வித் தென்றல் பாரதி. இந்த வீடியோல நம்ம ஏற்கனவே பார்த்த ஆர்ட்போர்ட் டூல் பார்ட் 1க்கான கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஆர்ட்போர்ட்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோல உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆர்ட்போர்ட்னா என்ன அப்படின்ற பார்ட் 1 வீடியோ பார்த்தோம். அந்த பார்ட் 1 வீடியோல ஒரு ஆர்ட்போர்ட்னா என்ன, அது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ற விஷயங்களை நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஆர்ட்போர்ட்னா என்ன அப்படின்னா, இது மாதிரி என்கிட்ட மல்டிபிள் கேன்வாஸ் இருக்கு அப்படின்னா, அந்த மல்டிபிள் கேன்வாஸை ஒரே டாக்குமெண்ட்ல என்னால் அக்சஸ் பண்ண முடியும், என்னால் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஆர்ட்போர்ட். இப்போ என்கிட்ட ஒரு டெஸ்க்டாப்க்கு வந்து ஒரு விஷயம் நான் கிரியேட் பண்ணணும், அடுத்தது டேப்லெட் கிரியேட் பண்ணணும், அடுத்தது மொபைல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஆர்ட்போர்ட் டூல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரே ஆர்ட்போர்டில் நம்ம நிறைய கேன்வாஸை நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆர்ட்போர்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணும்போது அதில் ஒரு பேனல் ஆப்ஷன் வரும். அந்த பேனல் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆர்ட்போர்ட்னு ஒரு டிக் மார்க் இருக்கும். இதை நம்ம கொடுத்து வேணுன்ற சைஸ்க்கு நம்ம ஆர்ட்போர்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். அதோடு இல்லாமல் எக்ஸிஸ்டிங் லேயர்ல இருந்தும் நம்ம ஆர்ட்போர்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் லேயரில் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் ஃப்ரம் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேலே லேயர் பேனல் போனீங்கன்னா அதுலேயுமே வந்து கிரியேட் ஃப்ரம் லேயர், ஆர்ட்போர்ட் இது மாதிரி நியூவில் போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது யூஸ் பண்ணி நம்ம ஆர்ட்போர்ட் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருந்தோம். அப்படி நான் கிரியேட் பண்ண அந்த ஆர்ட்போர்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ஒரு பிஎஸ்டி ஃபைலில் என்னென்னலாம் அக்சஸ் பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஆர்ட்போர்டில் அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ என்கிட்ட ஒரு ஆர்ட்போர்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்ட்போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் லேயர் இருக்குது, ஒரு லோகோ இருக்குது, ஒரு ரேஸ்டர் இருக்குது, இது மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இருக்குது, ஒரு குரூப் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்போர்டில் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். நார்மல் ஒரு பிஎஸ்டி டாக்குமெண்ட் மாதிரி தான். அதோட இல்லாமல் இப்போ ஆர்ட்போர்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதை டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் மூவ் டூல் கிளிக் பண்ணுங்க, அதோட எட்ஜுக்கு போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்போர்ட் டூல் எனேபிள் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ப்ளஸ் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்ட்போர்டை காப்பி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லேயரை செலக்ட் பண்ணுங்க, செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜே கொடுங்க, உங்களுக்கு நியூ ஆர்ட்போர்ட் வந்து கிரியேட் ஆகும். அப்படி இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இங்கே தேவையான சைஸ் என்ட்ரு பண்ணுங்க, என்ட்ரு பண்ணிட்டு இங்கே இருக்கிற ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு நியூ ஆர்ட்போர்ட் வந்து கிரியேட் ஆகும். இது மாதிரி ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ண இந்த ஆர்ட்போர்டோட சைஸை நம்ம ரீசைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரீசைஸ் பண்ண முடியும். மேலே இருக்கிற இந்த ப்ரீசெட்டில் உங்களுக்கு தேவையான ப்ரீசெட் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வேணுன்ற வேல்யூ நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கேவே நீங்கள் எட்ஜில் வேணுன்ற மாதிரி நீங்கள் அதை ரீசைஸ் பண்ணிக்க முடியும். இது மாதிரி நீங்கள் ஆர்ட்போர்டை ரீசைஸ் பண்ணிக்கலாம். ரீசைஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் ஆர்ட்போர்டை மூவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மூவ் பண்ண முடியும். நீங்கள் அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணுங்கள், ஃபோல்டர் செலக்ட் பண்ணி தேவையான ஆர்ட்போர்டு நீங்கள் மூவ் பண்ணி வேணுன்ற இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் ஆர்ட்போர்டை ஹேண்டில் பண்ணிக்க முடியும். நீங்கள் கிரியேட் பண்ண இந்த ஆர்ட்போர்டுக்கு ரீநேம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரீநேமும் பண்ணிக்க முடியும். லேயர் பேனலில் போயிட்டு அதில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி அதுக்கு நீங்கள் ரீநேம் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். அந்த நேம் வந்து இங்கே உங்களுக்கு வியூ ஆகும். அதோடு இல்லாமல் உங்களுக்கு ஆர்ட்போர்டோட பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணும், அதுக்கப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம நேற்று வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்ட்போர்ட் டூலில் இன்னும் என்னென்ன கண்ட்ரோல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் ஆர்ட்போர்ட் டூலை எனேபிள் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே சில ஆப்ஷன்ஸ்லாம் வரும் இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் தேவையான ப்ரீ செட்டிங் செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேணுன்ற சைஸை நீங்கள் உள்ளே இன்க்ளூட் பண்ணலாம். இது மாதிரி சைஸ் இன்க்ளூட் பண்ணுறது மூலம் உங்களோட ஆர்ட்போர்டோட சைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்டாக வேணுமா எப்படின்றதெல்லாம் நம்ம அசியூம் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கண்ட்ரோல் இருக்குது. இந்த 3 கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஒரு கோடு இருக்கும். இது 2 தனி. இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிசேபிளாக இருக்குது. இது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ என்னோட ஆர்ட்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இப்படி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதால இது ரெண்டுமே வந்து டிசேபிள் இருக்குது. இன்கேஸ் என்னோட ஆர்ட்போர்டு வந்து இப்படி வேற ஏதாவது ஒரு ஓரியன்டேஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு இது எனேபிள் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா எனக்கு இப்போ இது போர்ட்ரேட் மோடில் இருக்குது. இதை நான் லேண்ட்ஸ்கேப் மோடு மாற்றணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் தான் இது. நான் திருப்பினேன் அப்படின்னா எனக்கு ஆர்ட்போர்டு வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ எனக்கு லேண்ட்ஸ்கேப்பில் மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விஷயம் எனேபிள் ஆயிடுச்சு, இது டிசேபிள் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுற மறுபடியும் எனக்கு போர்ட்ரேட் மோடில் சேஞ்ச் ஆகிடும். அதுதான் இங்கே இருக்கிற கண்ட்ரோல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ பட்டன் எதுக்காக அப்படின்னா நம்ம நியூ ஆர்ட்போர்டை கிரியேட் பண்ணுறதுக்காக. இப்போ எனக்கு என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸில் ஒரு ஆர்ட்போர்டு வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணி நீங்கள் எங்கே ட்ராக் பண்ணுறீங்களோ அங்கே உங்களுக்கு ஆர்ட்போர்டு வந்து கிரியேட் ஆகிடும். இது மாதிரி நான் நிறைய ஆர்ட்போர்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இது எனக்கு டாக்குமெண்ட் ஃபுல்லாகவே அங்கங்கே கலைஞ்சிருக்கு. இதை நான் அலைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இங்கே இருக்கிற அலைன்மெண்ட் ஆப்ஷன். இந்த அலைன்மெண்ட் ஆப்ஷனை இங்கே ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம மூவ் டூலில் யூஸ் பண்ணுற அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். அதோடு இல்லாமல் இப்போது ஆர்ட்போர்டு செலக்ட் பண்ணி தான் நான் வந்து இதை அலைன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் மூவ் டூலுமே நீங்கள் ஆர்ட்போர்டை அலைன் பண்ண முடியும். இப்போ என்னோட கேன்வாஸில் மல்டிபிள் ஆர்ட்போர்ட்ஸ் இருக்குது. இந்த எல்லா ஆர்ட்போர்ட்ஸையும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மூவ் டூலில் இருக்கும்போதே கூட இந்த ஆர்ட்போர்டை அலைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கே வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம்.
அதே ஆப்ஷன்ஸ் தான் இங்க அலைன்மெண்ட் ஆப்ஷனா குடுத்துருக்காங்க. எங்க அப்படின்னா ஆர்ட்போர்ட் டூல்ல. ஆர்ட்போர்ட் டூல் நீங்க செலக்ட் பண்ணும்போது இங்க பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். இதுல எப்படி நீங்க வேணும்? சென்டரா வேணுமா? இல்ல வந்து லெஃப்ட்டா, ரைட்டா அப்படின்ற மாரி நீங்க எப்படி வேணுமோ நீங்க அலைன் பண்ணிக்க முடியும். இத பத்தி இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறேன். இத நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். இத நம்ம எப்படி அலைன் பண்றது அப்படின்றது நீங்க பார்த்து நீங்க கத்துப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நம்மகிட்ட இருக்க ஆர்ட்போர்ட்ல எப்படி நம்ம வெர்டிகலாவோ, சென்டராவோ இல்ல லெஃப்ட், ரைட் அலைன்மெண்ட் நம்ம பண்றோமோ, அதே மாதிரி அதுக்கு நடுவுல இருக்கிற ஸ்பேஸையும் நம்ம ஈவனா வந்து பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன் தான் அடுத்தது இருக்க ஆப்ஷன். இப்போ எல்லா ஆர்ட்போர்டையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஆர்ட்போர்ட் டூல எனேபிள் பண்ண உடனே இதுல நீங்க டிராப் டவுன் பண்ணுங்க. அதுல பாத்தீங்கன்னா கடைசியா டிஸ்ட்ரிபியூட் வித் டிஸ்ட்ரிபியூட் ஐட்டம் அப்படின்னு இருக்கும். இல்ல நீங்க என்ன மாதிரி நீங்க கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அலைன்மெண்ட் ஆயிடும். பாத்தீங்கன்னா இதுக்கு நடுவுல இருக்க ஸ்பேசிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈவன் ஆயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த ஆர்ட்போர்ட் மட்டும் எனக்கு ஃபுல் வியூ தெரியணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி அந்த ஆர்ட்போர்டோட நேமை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் உங்களுக்கு ஃபுல் வியூவா வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இது மாதிரி நான் கிரியேட் பண்ண இந்த ஆர்ட்போர்ட்ல ஏதாவது தேவையில்லை அப்படின்னா நம்ம ஆர்ட்போர்டை டெலிட் பண்ணிக்க முடியும். தேவையான அந்த ஆர்ட்போர்டை நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி டெலிட் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த ஆர்ட்போர்டு வந்து டெலிட் ஆயிடும். அப்படி இல்லை அப்படின்னா மூவ் டூல் எனேபிளா இருக்கும்போது அதோட எண்டில் போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்போர்ட் டூல் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகும். அப்பயும் நீங்க இப்படி டெலிட் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுவரையிலும் உங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு ஆர்ட்போர்ட் இருக்கு. இந்த ஆர்ட்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு லோகோ இருக்கு. ஓகேங்களா, இந்த லோகோவை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆர்ட்போர்டை விட்டு வெளியில இப்படி கொண்டு போறேன். இது கொண்டு போன என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு இந்த லோகோ இருக்கு பட் எனக்கு தெரியல. ஓகேங்களா, என்ன அப்படின்னா இந்த பாரதி அப்படின்ற ஆர்ட்போர்டுக்குள்ள இந்த லோகோ இருக்கு பட் அது வெளியில இருக்கு. அந்த லோகோ கேன்வாஸ்க்குள்ள தான் இருக்கு ஆனா ஆர்ட்போர்டை விட்டு வெளியில இருக்கு. இன்கேஸ் அது எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேன்வாஸை விட்டு இந்த ஆர்ட்போர்டை விட்டு இந்த லோகோவை வெளியில கொண்டு வந்துடணும். ஓகேங்களா, இந்த ஃபோல்டர் விட்டு நான் வெளியில கொண்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த லோகோ வந்து விசிபிள் ஆகும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த லோகோவை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி நான் ஆர்ட்போர்டுக்குள்ள கொண்டு வரணும்னு ட்ரை பண்றேன். பட் என்னால உள்ள கொண்டு போக முடியல. இது ஆர்ட்போர்டை விட்டு வெளியே தான் இருக்கு. இந்த ஆர்ட்போர்டுன்றது தனி, இந்த லோகோ வந்து தனியா இருக்கு. பாருங்க, நான் ஆர்ட்போர்டை மூவ் பண்ணும்போது எனக்கு இந்த லோகோ வந்து அதோட அட்டாச் ஆகாம இருக்கு. அப்போ இந்த ஆர்ட்போர்டுக்கும் இந்த லோகோக்கும் லிங்க் இல்லாம இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோல்டரை ஓபன் பண்ணி இந்த லோகோவை செலக்ட் பண்ணி மறுபடியும் இந்த ஃபோல்டருக்குள்ள கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஆர்ட்போர்டும் இந்த லோகோவும் ஒன்னா இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா, அப்போ உங்களோட லேயர்ஸ் வந்து எந்த ஆர்ட்போர்டுக்குள்ள இருக்கோ அந்த ஆர்ட்போர்டுக்குள்ள தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி கண்ட்ரோல் இல்லாம இருக்கு அப்படின்னா வெளியில இருக்கு அப்படின்னா அது வந்து ஆர்ட்போர்டுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். இதை நான் எப்படி நான் ஹேண்டில் பண்றது? இப்போ இந்த லோகோ இருக்கு இல்லைங்களா, இந்த லோகோவை இப்படி நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி இப்படி நான் டிராக் அண்ட் டிராப் பண்றேன். எனக்கு எங்க இருக்குன்னே தெரியல. அப்போ இது வெளியில இருக்கும்போது எனக்கு விசிபிளா இருக்கணும், உள்ள இருக்கும்போது எனக்கு ஆர்ட்போர்டோட அட்டாச் ஆகணும். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியும். இப்போ இந்த எட்ஜ் நான் கிளிக் பண்றேன். ஆர்ட்போர்ட் டூல் எனேபிள் ஆகுது. அதுல இந்த கேர் ஐக்கானை கிளிக் பண்றேன். இந்த கேர் ஐக்கானை கிளிக் பண்ணோடனே இதுல பாத்தீங்கன்னா ஆட்டோ நெஸ்ட் லேயர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இது நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்படி எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இப்போ மூவ் டூல் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இந்த லோகோ லேயர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் வெளியில கொண்டு போனேன் அப்படின்னா எப்போ ஆர்ட்போர்டை விட்டு வெளியில என்னோட லோகோ போதோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது இந்த ஃபோல்டரை விட்டு வெளியில வந்துடும். பாருங்க லேயர் பேனல்ல அகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிராக் அண்ட் டிராப் பண்ணி கொண்டு வந்து உள்ள கொண்டு வரேன். உள்ள கொண்டு வந்து எனக்கு ஆர்ட்போர்டுக்குள்ள அதுவாகவே ஃபிட் ஆயிடும். அப்போ இந்த ஆட்டோ நெஸ்ட்னா என்ன அப்படின்னா உங்களோட லேயர் வந்து ஆர்ட்போர்டை விட்டு வெளியில இருக்கு அப்படின்னா அது விசிபிலிட்டியா இருக்கும், தெரியும். நீங்க ஆட்டோ நெஸ்ட் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வெளியில இருக்கும்போது அந்த லேயர் வந்து தெரியாது. அதே மாதிரி நான் டிராக் அண்ட் டிராப் பண்ணி எந்த ஆர்ட்போர்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அந்த ஆர்ட்போர்டுக்குள்ள அதுவாகவே ஆட்டோமேட்டிக்கா உள்ள ஃபிட் ஆயிடும். ஓகேங்களா, இப்போ நான் ஒரு நியூ ஆர்ட்போர்ட் நான் கிரியேட் பண்றேன். அந்த நியூ ஆர்ட்போர்டு கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நான் இந்த கேன்வாஸ்க்குள்ள கொண்டு போறேன். இந்த லோகோ செலக்ட் பண்ணிட்டு இப்படி நான் டிராக் பண்ணி கொண்டு போனேன் அப்படின்னா பாருங்க இந்த ஆர்ட்போர்டு ஒன்னுக்குள்ள எனக்கு ஃபிட் ஆயிடுச்சு. வெளியில கொண்டு வந்தோன்னா ரெண்டுத்துக்கும் வெளியில பொதுவான ஒரு இடத்துல வந்துருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வேற ஒரு ஆர்ட்போர்டுக்குள்ள என்னால இப்படி டிராக் அண்ட் ட்ராப் பண்ண முடியும். அப்போ தேவையான ஆர்ட்போர்டுக்குள்ள நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஃபிட் பண்றதுக்கு இந்த ஆட்டோ நெஸ்ட் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை நீங்க எப்பயுமே எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ என்கிட்ட இருக்க இதே கண்டென்ட் எனக்கு இன்னொரு ஆர்ட்போர்டா வேணும் அப்படின்னா ஆல்ட்டை பிடிச்சிட்டு போய் பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணா இதுல இருக்கிற லேயர்ஸோட எனக்கு சேர்ந்து ஒரு ஆர்ட்போர்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்கேஸ் ஏதாவது செலக்டிவா ஒரே ஒரு லேயர் மட்டும் அடுத்த ஆர்ட்போர்டுக்கு நீங்க மூவ் பண்ணணும் அப்படின்னா இங்கிருந்து நீங்க ஆல்ட்டை பிடிச்சி நீங்க டிராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். இப்போ அந்த லோகோ நான் செலக்ட் பண்றேன். லோகோ நான் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து ஆல்ட்டை பிடிச்சிட்டு இப்படி டிராக் பண்றேன். எனக்கு இன்னொரு லோகோ கிரியேட் ஆயிடுச்சு. இதோ இந்த ஆர்ட்போர்டுக்குள்ள கொண்டு போய் அப்படின்னா பிளேஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்க காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு நீங்க வச்சுக்கலாம். இப்போ நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போற விஷயம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கல், அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. அசைன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு வானம் தான். ஓகேங்களா, இந்த வானத்தை நீங்க வெளியில இருந்து பாத்தீங்கன்னா இப்படி தெரியும். இதுவே நீங்க வீட்டுக்குள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு விண்டோல நீங்க பாக்குறீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேங்களா, அப்ப விண்டோ வழியா நீங்க பாக்குறீங்க இந்த வானத்தை அப்படின்னும் போது இந்த விண்டோவை நீங்க வேணுன்ற இடத்துல நீங்க மூவ் பண்ணி வச்சும் பார்க்க முடியும். உங்களோட ஆங்கிள் நீங்க மாத்துறதால வேற வேற இடத்துல நீங்க இந்த விண்டோவை பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த ஒரு வானத்தை நீங்க எத்தனை விண்டோல வேணா நீங்க பார்க்க முடியும். இது மாதிரி ஒரே ஒரு விண்டோ தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க வேற வேற விண்டோ கூட நீங்க வச்சுட்டு அந்த விண்டோ மூலமாவும் நீங்க ஒரே டைம்ல பார்க்க முடியும். ஆனா எத்தனை விண்டோ இருந்தாலும் அங்க இருக்கிற வானம் என்னமோ ஒண்ணுதான். இப்ப விஷயத்துக்கு வருவோம். என்ன அப்படின்னா இப்ப என்கிட்ட ஒரு வானம் இருக்கு. அந்த வானத்தை நான் என்ன பண்றேன் அப்படின்னா 4 விண்டோ வழியா நான் பாக்குறேன்.
ஓகேங்களா? இது மாதிரி 4 விண்டோ மட்டும் கிடையாது. நீங்க எத்தனை விண்டோவையும் நீங்க உங்களோட வானம் நீங்க ஒரே டைம்ல பார்க்க முடியும். அப்போ இங்க இருக்கிற இந்த வானம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இங்க இருக்கிற இந்த ஸ்கை ஏரியா தான் வந்து உங்களோட கேன்வாஸ். உள்ள இருக்கிற இந்த விண்டோ தான் உங்களோட ஆர்ட்போர்டு. புரியுது இல்லைங்களா? அப்போ ஒரு கேன்வாஸ்க்குள்ள நம்ம எத்தனை ஆர்ட்போர்டு வேணா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த ஆர்ட்போர்டோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கேன்வாஸ்க்கு உள்ள இருக்கணும். இன்கேஸ் நீங்க இந்த வானத்தை விட்டு, அதாவது ஸ்கை ஏரியா விட்டு நீங்க இந்த ஆர்ட்போர்டை நீங்க ரிமூவ் பண்றீங்க. ஆர்ட்போர்டை நீங்க வேற இடத்துக்கு நீங்க மூவ் பண்றீங்கன்னா அப்ப என்ன ஆகும்? இப்ப வெளியில போகும்போது என்னாச்சு? இந்த ஏரியால எனக்கு பிளாக் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இந்த விண்டோ வந்து ஸ்கையை விட வந்து சின்னதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ ஸ்கை ரொம்ப பெருசா இருக்கும்போது உங்களுக்கு விண்டோ சின்னதா இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இதுவே விண்டோ ரொம்ப பெருசா இருக்கு, அப்ப ஸ்கை சின்னதா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இங்க பாசிபிள். ஓகேங்களா? இப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ல இதோட கேன்வாஸ் சைஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இமேஜ்ல போயிட்டு இமேஜ் சைஸ், அடுத்தது கேன்வாஸ் சைஸ். இந்த கேன்வாஸ் சைஸ் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நான் வந்து 12:8 அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ இங்க இருக்கிற இந்த டாக்குமெண்ட்ல கேன்வாஸோட சைஸ் வந்து 12:8. நான் ஏன் ரொம்ப கிரிட்டிக்கல் சொல்றேன் அப்படின்னா இங்க அந்த 12:8 எங்க இருக்கு அப்படின்றத நம்மளால அசியூம் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஆனா இந்த 12:8 சைஸ்க்குள்ள எனக்கு வந்து 3 ஆர்ட்போர்டு இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆர்ட்போர்டு 1 நான் செலக்ட் பண்றேன். ஆர்ட்போர்டு 1 நான் செலக்ட் பண்ணி நான் இப்படி டிராக் பண்றேன். இப்படி டிராக் பண்ணும்போது அந்த 12:8 சைஸ்க்குள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த ஆர்ட்போர்டு வந்து விசிபிளா இருக்கும். எப்ப நான் 12:8 சைஸ் விட்டு நான் வெளியில போறேனோ அப்ப எனக்கு இந்த ஆர்ட்போர்டு வந்து மறைய ஆரம்பிச்சிடும். தெரியுதுங்களா? இப்ப பாருங்க, டாப்லயும் மறைஞ்சிருச்சு, லெஃப்ட்லயும் மறைஞ்சிருச்சு. இப்ப நான் வெளியில போனேன் அப்படின்னா எனக்கு இந்த கேன்வாஸை விட்டே இந்த டாக்குமெண்ட் வந்து வெளியில போகுது. அதாவது இந்த ஆர்ட்போர்டு வந்து வெளியில போகுது. ஓகேங்களா? மத்த 2 ஆர்ட்போர்டும் பார்த்தீங்கன்னா அந்த கேன்வாஸ்க்குள்ள இருக்கு. இப்போ அடுத்த ஆர்ட்போர்ட் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி அதை நான் டிராக் பண்றேன். இப்போ பாருங்க, ரைட்ல மூவ் பண்றேன். ரைட்ல மூவ் பண்ணிட்டு போகும்போது அதோட பவுண்டரி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இந்த இடத்துல இருக்கு. அப்போ மறுபடியும் இந்த ஆர்ட்போர்டை செலக்ட் பண்றேன். இப்போ நான் பாட்டம்ல மூவ் பண்றேன். இதுதான் வந்து இந்த கேன்வாஸோட சைஸ். ஓகேங்களா? இன்கேஸ் நான் இந்த ஆர்ட்போர்டோட சைஸ் நான் வந்து ரீசைஸ் பண்றேன். இப்போ பாருங்க, எனக்கு இந்த ஆர்ட்போர்டோட சைஸ் வந்து ரொம்ப பெருசு. இப்போ எனக்கு விண்டோட சைஸ் பெருசாயிடுச்சு, ஸ்கையோட சைஸ் வந்து சின்னதாயிடுச்சு. அப்படிதான் நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த கேன்வாஸ் வந்து என்ன சைஸ்ல இருக்கோ அந்த சைஸ்க்குள்ள நம்மளோட ஆர்ட்போர்ட் இருந்துச்சுன்னா உள்ள தெரியும். இன்கேஸ் அந்த கேன்வாஸோட சைஸை விட நம்மளோட ஆர்ட்போர்டு சைஸ் ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வெளியில விசிபிலிட்டி இருக்காது. இப்போ நான் மூவ் பண்றேன் பாருங்க, இது கேன்வாஸை விட்டு வெளியில வந்துருச்சு. இப்போ எனக்கு ஒரு ஆர்ட்போர்டு இருக்கு, ஆனா அது கேன்வாஸை விட்டு வெளியில இருக்கு. அப்போ இந்த மாதிரி நேரத்துல நான் என்ன பண்றது? இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்ன அப்படின்னா ஆர்ட்போர்டை விட்டு என்னோட கண்டென்ட் வெளியில போச்சு அப்படின்னா அதை ஆட்டோ நெஸ்ட் கொடுத்து நான் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது வந்து என்னோட ஆர்ட்போர்ட் விட்டு வெளியில போகும்போது ஆட்டோமேட்டிக்காக விசிபிலிட்டி கிடைக்கும். அதுக்கு வந்து ஆட்டோ நெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு இல்லைங்களா? அதே மாதிரியான ஆப்ஷன் தான் அடுத்து இருக்கிற ஆப்ஷன். இப்போ ஆர்ட்போர்ட் டூல எனேபிள் பண்ணிக்கிறேன். இந்த கேர் ஐக்கானை கிளிக் பண்றேன். அதுல இருக்கிற ஆட்டோ சைஸ் கேன்வாஸ். ஓகேங்களா? இப்போ நான் ஆட்டோ சைஸ் நான் கேன்வாஸ் கொடுக்குறேன். இப்போ இது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா ஆர்ட்போர்டும் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்போ அந்த கேன்வாஸோட சைஸை நீங்க எப்போ வேணாலும் ஆட்டோமேட்டிக்கா மாத்திக்கிறதுக்கு கூடான ஒரு ஆப்ஷன் தான் அடுத்து இருக்க ஆப்ஷன். இப்போ பாருங்க, இமேஜ்ல போயிட்டு அதோட கேன்வாஸ் சைஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு முன்னாடி என்ன வச்சிருந்தோம்? 12:8 வச்சிருந்தோம். ஆனா இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்காவே அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ மறுபடியும் நான் என்ன பண்றேன்? இந்த ஆர்ட்போர்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்ட்போர்டை இன்னும் கொஞ்சம் நீங்க மூவ் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கேன்வாஸோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இமேஜ்ல போயிட்டு கேன்வாஸ் சைஸ் நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா பாருங்க. இதுக்கு முன்னாடி 28 இருந்துச்சு, இப்போ 38 மாறிடுச்சு. ஓகேங்களா? அப்போ நீங்க ஆர்ட்போர்டை மூவ் பண்ண அதுக்கேற்ற மாதிரி கேன்வாஸோட சைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் தான் இங்க இருக்கிற ஆட்டோமேட்டிக் கேன்வாஸ் சைஸ். என்ன பண்ணி ஏதேதோ சொல்ற, ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றீங்களா? ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ என்கிட்ட ஒரு நியூ டாக்குமெண்ட் இருக்கு. இது ஒரு ஆர்ட்போர்ட் டாக்குமெண்ட். இந்த ஆர்ட்போர்ட்ல ஒரு ஆர்ட்போர்ட் இருக்கு. அந்த ஆர்ட்போர்டோட சைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 இன்ச்சுக்கு 10 இன்ச் மேல பாத்தீங்கன்னா சைஸ் இருக்கும். 10 இன்ச்சுக்கு 10 இன்ச் ஒரு டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கிறேன். ஒரு ஆர்ட்போர்ட் நான் கிரியேட் பண்ணிருக்கிறேன். இந்த ஆர்ட்போர்டு இருக்கிற இந்த டாக்குமெண்டோட கேன்வாஸ் சைஸ் என்னன்னு பாக்குறேன். இமேஜ்ல போயிட்டு கேன்வாஸ் சைஸ் கொடுக்குறேன். கேன்வாஸ் சைஸ் கொடுத்தோன்னே பாத்தீங்கன்னா அது வந்து 12 இன்ச்சுக்கு 12 இன்ச்சா இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ இந்த ஆர்ட்போர்டை நான் செலக்ட் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்படி லெஃப்ட்ல மூவ் பண்றேன் பாருங்க. அதோட பவுண்டரி வந்து தெரியுது. என்னன்னா அந்த 2 இன்ச் வரையில தான் என்னால மூவ் பண்ண முடியும். அதுக்கு மேல என்னால மூவ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 12/12. இப்போ நான் என்ன பண்றேன்? இன்னொரு நியூ ஆர்ட்போர்ட் நான் கிரியேட் பண்றேன். அதே மாதிரி ஒரு டாப்ல ஒரு ஆர்ட்போர்ட் நான் கிரியேட் பண்றேன். இப்படி எந்த சைடு நான் கிரியேட் பண்ணாலும் அந்த 12 இன்ச் வரையில தான் எனக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அதோட கேன்வாஸோட சைஸ் வந்து 12/12. ஓகேங்களா? உள்ள இருக்கிற ஆர்ட்போர்டோட சைஸ் வந்து 10 இன்ச் பை 10 இன்ச். பட் சுத்தி இருக்கிற அந்த கேன்வாஸோட சைஸ் வந்து 12 இன்ச் பை 12 இன்ச். அப்போ 12 இன்ச் வரையில தான் எனக்கு வந்து மற்ற ஆர்ட்போர்ட்லாம் விசிபிள் ஆகும். இப்போ நான் இந்த கேர் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட்டோ சைஸ் கேன்வாஸ் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த கேன்வாஸோட சைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது ரீசைஸ் ஆகிட்டே இருக்கும்.
நம்ம யூஸ் பண்ணுற ஆர்ட்போர்டை பொறுத்து. அவ்வளோதான் விஷயம். புரிஞ்சிருச்சிங்களா? ஜஸ்ட் நீங்கள் இப்போ இமேஜ் சைஸில் போயிட்டு கேன்வா சைஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது 12x12 இருந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இவ்வளோதான் விஷயம். ரொம்ப நிறைய பார்த்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இது மாதிரிலாம் நான் ஆர்ட்போர்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். நான் வேறு வேறு சைஸில் நான் வந்து என்னோட ஆர்ட் ஒர்க் நான் பண்ணுறேன். எல்லாத்தையும் நான் பண்ணி முடிச்சுட்டு இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுதான் வந்து ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்கிட்ட வந்து 3 ஆர்ட்போர்ட் இருக்குது. 3ம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு சைஸில் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஃபைல் போங்க, ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கொடுங்க, எக்ஸ்போர்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்படி எக்ஸ்போர்ட்டை செலக்ட் பண்ண உடனே நீங்கள் எத்தனை ஆர்ட்போர்டு வச்சுருக்கீங்களோ அத்தனை ஆர்ட்போர்டும் உங்களுக்கு இங்கே வரிசையாக காமிக்கும். ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு அதோட சைஸு, அதோட ரிசல்யூஷன் எல்லாம் இந்த இடத்துல காமிக்கும். இதில் நீங்கள் வந்து என்ன ஃபார்மேட்டில் அதை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, ஜேபெக்கா இல்லை பிஎன்ஜியா, என்ன ஃபார்மேட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜேபெக்னா ஜேபெக் கொடுத்துக்கிறேன். ஜேபெக் கொடுத்துட்டு அதோட குவாலிட்டி எந்த மாதிரி வேணும் அது மாதிரி குவாலிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸு வித் இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இதில் நீங்கள் எத்தனை ஆர்ட்போர்ட் வேணால் கிரியேட் பண்ணியிருக்கலாம். அதில் வேணுன்ற ஆர்ட்போர்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இப்போ எனக்கு கவர் ஆர்ட் வேணாம், இந்த வைடும் ஃபோன் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3த்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ என்கிட்ட 3 அவுட்புட் இருக்குது. வைடில் ஒன்று, ஃபோனில் ஒன்று, கவரில் ஒன்று. இது வந்து ஆக்சுவலாக ஆர்ட்போர்ட் மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு ஜேபெக் ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணும்போதும் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிளாக இருக்கும். அது என்னன்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே இருக்கிற ப்ளஸ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் என்ன சைஸில் வச்சுருக்கணும் அந்த சைஸில் எனக்கு ஒரு காப்பி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எனக்கு பாதியாக கம்மி பண்ணி, அதோட சைஸ்லேருந்து பாதி கம்மி பண்ணி ஒரு காப்பி. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ப்ளஸ் பட்டன் கொடுக்குறேன். இப்போ என்கிட்ட இருக்க சைஸ்லேருந்து அதை 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி இன்னொரு காப்பி. இதை நான் ட்ராப் டவுன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே நான் வந்து 2x அப்படின்னு கொடுக்குறேன். 2x அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நான் என்ன சைஸ் வச்சிருக்கணும் அந்த சைஸ்லேருந்து எனக்கு 2 மடங்கு அவுட்புட் கிடைக்கும். அப்போது எனக்கு 3 டாக்குமெண்ட் இருக்குது. 3 டாக்குமெண்ட்டும் ஆஸ் யூஷுவல் நான் என்ன அவுட்புட் கொடுக்குறனோ அதில் எனக்கு 3 ஃபைல் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பாதியாக குறைச்சி 3 ஃபைல் கிடைக்கும். அதில் 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி 3 ஃபைல் கிடைக்கும். அப்போது ஒரே நேரத்தில் நான் 3 ஆர்ட் ஒர்க்கை வேறு மாதிரி நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வேறு குவாலிட்டியில் என்னால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சைட்டில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேமிங் கிரியேட் பண்ணும்போது அது என்ன மாதிரியான சஃபிக்ஸில் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்றத இதில் வேணுன்றதை வச்சுக்கோங்க. வேணாம் அப்படின்னா அதை நீங்கள் டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 அவுட்புட் கிடைக்கும். எப்படின்றத நம்ம பார்க்கலாம். எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ நான் எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு எந்த லொக்கேஷன் நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குது. நான் டெஸ்க்டாப்பில் ஒரு புது ஃபோல்டர் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். பொங்கல் டிசைன்ஸ் அப்படின்னு நான் வந்து புது ஃபோல்டர் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு செலக்ட் ஃபோல்டர், இந்த ஃபோல்டர் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுங்க. ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா? ப்ராசஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது மாதிரி ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு அந்த ஃபோல்டரில் உங்களுக்கு தேவையான அவுட்புட் எல்லாம் வந்துடும். ஓகேங்களா? இப்போது எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. அதை நம்ம போய் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபோல்டர். இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணோடனே எனக்கு 6 விதமான ஃபைல் வந்து கிடைக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸு கவர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கிறேன். அதிலே வந்து நான் 2x அப்படின்னா இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அதிகமாக இருக்கும். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 MB இருக்குது. இது 2x அப்படின்னா பாருங்கள் 10 MB இருக்குது. அப்போ ஒரே நேரத்தில் நான் வந்து 2 ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து எனக்கு மொபைல் ஃபோனுக்காக. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, 2707 KB இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது 7453 KBயில் இருக்குது. ஓகேங்களா? இது மாதிரி நம்ம தேவையான மாதிரி நம்ம ஆர்ட்போர்டை எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். அதோடு இல்லாமல் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது நான் எக்ஸ்போர்ட் டெஸ்ட் போனேன். எனக்கு இதில் இருக்கிற ஏதாவது ஒன்று மட்டும் இப்போ மொபைல் ஃபோன் மட்டும் நான் எக்ஸ்போர்ட் பண்ணேன் அப்படின்னா இங்கே இருக்க லேயரில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் டெஸ்ட் கொடுங்க. இப்படி எக்ஸ்போர்ட் டெஸ்ட் கொடுத்தோன்னே அந்த லேயர் மட்டும்தான் இங்கே உங்களுக்கு காமிக்கும். மற்ற லேயர் எதுவும் வராது. சாரி, மற்ற ஆர்ட்போர்டு எதுவும் வராது. நீங்கள் எல்லா ஆர்ட்போர்டையும் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் டெஸ்ட் போகணும். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆர்ட்போர்டு மட்டும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா லேயர்லேருந்து நீங்கள் அப்படியே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஆர்ட்போர்டு யூசேஜ் உங்களுக்கு ரொம்பவே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களோட எடிட்டிங்கில். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேறு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.